ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 4 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது கேஸ் வெப்பணும்னு நாங்க சொல்லுவோம். இந்த கேஸ்ல இருக்கிற ஃப்ளூயிட் என்ன பண்ணோம்னா, கொஞ்சமா பயன்படுத்துறது மூலியமா எந்த சப்ஜெக்டையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ண முடியும். உடம்போட கண்ட்ரோலையும் இழந்துருவாங்க, தன்னோட சுயநினைவையும் இழந்துருவாங்க. அவங்கள இந்த நிலைமைக்கு ஆக்குறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு டைட்டனோட உச்சகட்ட சக்தி என்னன்னு நாங்க கண்ணால பார்த்திருக்கோம். ஆனா அதே சமயம் வில்லேஜ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மக்கள் ரொம்ப ஒழுக்கமான டைட்டன்ஸ். அவங்கள ராகோகோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வில்லேஜ் எதுவும் இல்ல. அவங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. ஏன் உன் தாடி வளர்ந்த அளவுக்கு உன் மூளை வளரல? இங்க பாரு, இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வெறும் அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக மாரலின்ஸ் அவங்களுக்கு நேர்மையா இருப்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதை உண்மையாக்குறதுக்காக தான் ஐலாண்ட பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இதே காரணத்துக்காக எனக்கு எதிராக இன்னொரு கும்பல் உருவாகி இருக்குன்னு என்னால நம்ப முடியல. என்னை பத்தி இவ்வளவு விஷயம் உனக்கு யார் சொன்னா? இந்த வேலை எனக்கு பிடிக்கலனாலும் இந்த கஷ்டமான வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவன் சொல்ற விஷயத்துலதான் எல்டியா காப்பாத்தப்படுன்னு சொன்னான். ஆனா அவன் சொன்ன விஷயத்துல ஒண்ணு கூட உனக்கு பொருந்தல. விளக்க அணைச்சிட்டு நீ கொஞ்சம் உள்ள போய் படு. உன்னோட ஓவர் திங்கிங்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தானு நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆவ. எனக்கு தூக்கம் வரல. நான் நல்லாதான் இருக்கேன். அதனால நீ நல்லாதான் இருக்க. சரி, எனக்கு இரணை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா என் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேல இருந்து உத்தரவு வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல உங்க கமெண்டர் பானை உடைக்கிறாங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம். அந்த ஒரு விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். கேப்டன் லீவாய், என்ன நீ உண்மையதான் சொல்றியா? இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நானும் தான். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நாள். நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து டைனிங்ல சாப்பிடலாமா? கண்டிப்பா. உனக்கு என்ன ஆச்சு மியா? உனக்கு ஏதாவது வேணுமா? இட வேண்டாம், தேங்க்ஸ். உனக்கு உள்ள வரதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு போல. நீ ஒரு பட்டிக்காரன் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேல்ல. இவங்க உண்மையில மாரியோட பிரச்சனை வேலை செய்யறாங்களா? என்கிட்ட உண்மையை சொல்லு. ஆமா, இவங்க கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிக்கோ. கவனமாயிரு, நீ யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா முழுங்கிடுவாங்க. இவன் நம்மள இங்க இருந்து காப்பாத்துவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இது எனக்கு சரியா படல. மிஸ்டர் பிராஸ், நீங்க இங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. உங்க இன்விடேஷனை நான் பார்த்தேன். குழந்தைங்களோட வந்துட்டீங்களா? ஆனா எல்லாரும் வருவீங்க நான் எதிர்பார்க்கல. நாங்க எங்க போனாலும் ஒன்னா குடும்பமா தான் போவோம். அதனாலதான் ஹாமர் ஹவுஸ்க்கு அப்படி வந்தோம். அதுல ஏதாவது தப்பா? அப்படி இல்ல, உங்க எல்லாரையும் நான் இங்க வரவேற்கிறேன். வாங்க இந்த பக்கம் நான். ஆமா, எனக்கு தெரியுதா இல்லையா? சாப்பிட போறேன். அந்த ஷெஃப் தான் நிக்கோலோ. அவர் இதுக்கு முன்னாடி மார்லினோட ஃபைட்டரா இருந்தவர். அவரால உங்களுக்கு உதவ முடியும். ப்ரௌஸ் ஒன்னும் சோல்ஜரே இல்ல, அப்புறம் எதுக்காக அவர் எந்திரிச்சு நின்னா மரியாதை கொடுக்கறாரு? அவரோட பொண்ணு ஒரு ஃபேமஸான டைட்டன். அவங்க இவரை காப்பாத்திருக்காங்க. நிக்கோலோவோட தியாகத்தை நினைச்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இவர் ரொம்ப அருமையா சமைப்பாரு. எங்கெங்க இருந்தோ அவர் கூப்பிட்டு அவங்களுக்காக இங்கே இருந்துட்டாரு. இது வரைக்கும் அவர் அதை சொல்லல, ஆனா அவர் அவங்களை காதலிக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. பென், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது வயிறு பிரச்சனையா என்ன? இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. அட்டகாசமா இருக்கு. என் மொத்த வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? உங்களுக்காக மெயின் டிஷ் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. நிக்கலோ, இங்க நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்ப யார் வந்திருக்கா? ஸ்கவுட்டை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஆமா, என்ன விஷயம்? ஏதாவது அர்ஜென்ட்டா? சாரி, ஆனா என்னோட இம்பார்ட்டன்ட் கெஸ்டுக்காக இப்ப மெயின் கோர்ஸ் ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது. எனக்கு தேவையானதை கேட்டுட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஆனா நீ உன்னோட பதில ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டனா போதும். நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? உங்களுக்கு எதை பத்தி கேட்கணும்? அது நான் உன்கிட்ட சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். சுத்தி வளைக்கல உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். நீ எங்களுக்கு ஒத்துழைப்பு நாங்க நம்புறோம். எதுக்கு? சரி, என்னன்னு சொல்லுங்க. நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. வாவ், இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம கேக்குற அமைதி இங்கேயே நல்லா கிடைக்குதே. ஹேய்,
நம்ம இந்த மொத்த ஒயினையும் குடிச்சுக்கிட்டே பேசலாமா? இது மிலிட்டரியில இருக்கிற ஹை ரேங்கிங் மெம்பர் மட்டும் குடிக்கிற விஸ்கி தானே? ஆமா, நீயும் நம்ம ஸ்கவுட்ல நம்பர் 1 மெம்பர்ஷிப் தானே? நல்லா லக்ஸரியா உட்காந்துக்கிட்டு இதுல ஒரு சிப் அடிக்கிறது தான் என்னோட ஆசையே. ஆனா கொஞ்சமா தான் குடிப்பேன். அதை தொடாதீங்க. ஓஹோ, அமைதியா இருப்பா. எங்களுக்கு ஒண்ணும் அது தேவையில்லை, நீ கூலாகு. இது உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமா? இது ரொம்ப குவாலிட்டியான வைன். இதை எல்டிஎன்ஸ் வேஸ்ட் பண்றதை நான் விரும்பல. என்ன நீ என்ன சொல்ற? நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற? ஒரு சாதாரண ஒயினுக்காக சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. என் மேல இருந்து கையை எடுக்க எல்டிஎன். நானும் இங்க உள்ள வந்தா, நானும் கசனும் நண்பர்கள். உனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மட்டும் தான் உரிமை கொடுத்திருக்கோம். ஆனா இந்த ஐலாண்ட்ல உனக்கு எல்லாரும் சொல்றது உண்மை நிரூபிச்சிட்ட பாத்தியா? எல்லாரும் சொல்ற மாதிரி எல்டிஎன்ஸ் எல்லாம் ஒரு டெவில் தான். இவனுக்கு This என்னதான் is பிரச்சனை? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஓவரா பண்றான். இதுல என்ன இருக்கு? இவர் உள்ள போறாரு. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? உதவி வேணுமா? நான் கிண்டடியப்பா. ஏதோ அவளுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நானும் அவன் கூட போறேன். ஒருவேளை அவன் மார்லியன்ஸ் நேரம் தப்பா புரிஞ்சுக்கிட்டா? குட் லக். ஹே, அது ரெஸ்ட் ரூம்க்கு நீங்க அந்த பக்கமா போகணும். நாங்க உங்களை பார்க்க தான் இங்க வந்தோம், நிக்கோலோ. நாங்க ஒரு வாரியர் மார்லியை சேர்ந்தவங்க. நீங்க எதுக்காக இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க உடனே இந்த ஐலாண்ட் விட்டு வெளில வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு ஆர்மியை உருவாக்கணும். மத்த நாடுகள் இந்த வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆர்மி இப்ப மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு. மார்லியன்ஸ் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு மத்த நாடுகளுக்கு செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. வெயிட், நீங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. வாரியர் கேண்டிடேட்னு சொல்றீங்க, உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஐலாண்ட் டெவில்ஸ் எங்களை கைதியா கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அங்க என்னென்னமோ நடந்துருச்சு. அதனாலதான் அந்த ஆரோ ஷிப்ல இருந்த பிரிசனர்ஸ் எங்களை ஒரு கைதியா கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்தாங்க. அப்போ அவனை கொன்னது நீ தான் தெரிஞ்சு போச்சு. அது நீதானா? ஒரு ஃபீமேல் சோல்ஜரா? யா, 2 பேரை கொன்னுட்டேன். ஆனா என்னால வெறும் 2 டெவில்ஸ் தான் கொல்ல முடியுது. ஆனா இதை நான் விட மாட்டேன். இங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா நிச்சயம் எனக்கான உதவி வந்து சேரும். நம்மளோட ஆர்மியை இங்க வர வச்சு இவங்க எல்லாரையும் நாம... நீ என்ன பண்ற? அவளை கொன்னது அப்படின்னா நீதானா? ஏய், என் சாஷாவை கொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் யோசிச்சு பேசுறாள் அவன்? அந்த படபடன்னு பேசுறான். எனக்கு தெரியுமா இவன் லவ் பண்றான்றதும். Falco! Hey! Falco! Falco! உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாரு. எழுந்திரி. ஒண்ணுதான். Please கண்ணு திறந்து என்ன பாரு. Please எழுந்திரி. பண்ணிட்டேன். Falco! நிக்கலோ, என்னையும் மியாவையும் நீ என்ன பண்ண? நீ அவங்க கிட்ட சொல்லாத ஒரு உண்மை இருக்கு. நம்மளுடைய ஷாஷாவை கொடூரமா கொன்னது இவதான். குழந்தையில இருந்தே இவ ஒரு மார்லியன் சோல்ஜரா ட்ரைன் ஆகி வளர்ந்தவ. அவரோட ஸ்கவுட்டை காப்பாத்துறதுக்காக அந்த ஏரோஷிப்ல ஏறி நம்ம சாஷாவை சுட்டு கொன்னு இருக்கா. உங்க பொண்ணு உங்களை விட்டு போனதுக்கு இவதான் காரணம். என்னது? பொண்ணா? இவளுக்கு தெரியும். இதை புடிங்க மிஸ்டர் ப்ரௌஸ். அவளை தண்டிச்சிருங்க. உங்களுக்கு இதை பண்ண விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா இதை நான் பண்ணுவேன். ஒரு அப்பாவா என்ன முடிவு எடுக்க போறீங்க? என்ன என்ன நடக்குதுங்க? எல்லாரும் சீக்கிரமா இங்க வாங்க. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுதான் சாஷாவை சுட்டவ. அவ தப்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவளை நீ கண்டுபிடிப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹேய், அவளை நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன விட்டு பின்னாடி தள்ளி போங்க. இல்லனா சாஷா உங்களை மன்னிக்கவே மாட்டா. இவங்களை நான் விட மாட்டேன். நிறுத்துங்க. ஃபால்கோ ஒண்ணும் பண்ணல, அவனை விட்டுருங்க. பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான். இவன் உனக்கு அவ்வளவு ஸ்பெஷலா? உள்ள புகுந்து உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறான். உங்களை பாசமா இருக்கான். இதே மாதிரிதான் ஒருத்திய நான் கேர் பண்ணேன். ஆனா அவ ஒரு எல்லியன். அவளை கொண்ட நீங்க தான் டெவில்ஸ். இந்த உலகத்திலே நான் சமைக்கிறதா ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறது அவ மட்டும் தான், தெரியுமா? வாருங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிட்டீங்க. அவ ஒருத்திக்காக தான் இந்த ஐலாண்ட்ல இருந்து அவளுக்கு பிடிச்ச இந்த வேலையை சந்தோஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாஷா எனக்கு என்னைக்கும் ஏமாத்துனதே கிடையாது. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. அப்ப என்னோட மக்களுக்கு நடந்தது என் கண்ணு முன்னாடியே உன் சாஷா என் நண்பன்
நண்பர்களை கொண்டாலே. என்னை காப்பாத்துறேன்னு முயற்சி பண்ணவங்க என் கண்ணு முன்னாடியே கொன்னா. பாவம் பண்ணது மட்டும் சரியா? இது எல்லாத்தையும் அவன் ஆரம்பிச்சான். வாய மூடு. வாய திறந்த கழுத்து அறுத்துருவேன். கண்ணை திறந்து நீ யாருங்கிறத காட்டு. நீ ஒரு மாரியன் சோல்ஜர் தோல்வியை ஒத்துக்காத. வார்த்தையால சொன்ன இந்த டெவல்ஸ்க்கு எதுவும் புரிய போறதில்ல. சண்டை போடு, இல்லைன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் சொல்றத கேளு நிக்கலோ. அந்த கத்தியை என்கிட்ட கொடு. ப்ளீஸ் கொடு. நான் சொல்றத கேளுங்க மிஸ்டர் ப்ரௌஸ். அப்படி பண்ணாதீங்க. கத்தியை கீழே போடுங்க, இல்லைன்னா கத்தியை கீழே இறக்குங்க. ஷாஷாக்கு இப்படி நடந்ததுக்கு இவ மட்டும் காரணம் இல்ல. என்ன? என் பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு மாதிரியே தான் இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுக்கு போய் வேட்டையாடி சாப்பிடறத நிறுத்திட்டோம். நாம வாழ்றதுக்காக இன்னொரு உயிரை பறிக்கிறது தப்புன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உடனே மார்லிஸ உதறி தள்ளிட்டு என் மனைவி எனக்காக செத்தாலும் பரவாயில்லன்னு என் கூடவே வந்துட்டா. அதுக்கப்புறம் சாஷாவோட நாங்க இங்கேயே வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் என்னன்னா ரொம்ப வேகமா அவ வளர ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கிட்ட இருந்து ஐலாண்ட காப்பாத்துறதுக்காக அவ குடும்பத்தை விட்டுட்டு ஸ்கவுட்ல ஜாயின் பண்ணா. கடைசி வரைக்கும் அவ எங்களை வந்து பார்க்கவே இல்ல. எப்போதுமே பழிக்கு பழி வாங்குறது தீர்வாகாது. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இந்த உலகம் சுடுகாடு ஆயிடும். சாஷா இறந்து போனத கஷ்டம்தான், ஆனா அதை மறுக்க முடியாத. மீதி இருக்கிற கொஞ்ச நாள்ல நம்மள சார்ந்து இருக்கிறவங்கள நாம நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி நடந்த இந்த விஷயத்த திரும்ப நடக்க விடாம தடுக்கிறது தான் நல்லது. இவங்க சேஃபா இருக்கணும். பழச நினைச்சு இவங்களை வெறுக்கிறதும் தண்டிக்கிறதும் சுத்தமா நியாயம் இல்ல. இவ மூலமா என் பொண்ணு திரும்ப வந்ததா நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் நிக்கலோ, அந்த பையனுக்கு எதுவும் பண்ணாத விட்டுடு. அவனுக்கு ஒண்ணு ஆகாது, பொறுமையா ட்ரீட் பண்ணு. சரிங்க. உன்னோட காயங்களை காட்டு. மியா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க உண்மையிலே என்ன தண்டிக்க விரும்பலையா? நினைச்சேன் இவதான் என்ன பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இங்க இருக்கிறது நல்லதில்ல. என் கூட வா. இந்த எமோஷனை என்ன சொல்றதுன்னே புரியல. என்னோட மெயின் டிஷ் என்ன சூடாரே இருக்கும். ஆஞ்சி, அந்த பையன் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொடு. அவன் கொஞ்சமா அந்த ஒயினை குடிச்சிட்டான். இனிமேல் அவனை நம்மளால காப்பாற்ற முடியாது. அந்த ஒயின்ல என்ன? அந்த ஒயின்ல என்ன இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு அது சீக்கோட ஃபைனல் ஃபுட்னு நினைக்கிறேன். அவன் மாறிடுவான். இவனை இப்ப டைட்டன் ஆயிடுவானா? சாக்கர் ஒரு அசாசினேஷனா மாறிட்டானா? ஆமா, உண்மைதான். அந்த கும்பல் ஜீக்கோட கூட்டு தான் இவங்க எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஒருவேளை இது எல்லாமே ஜீக்கோட பிளானா தான் இருக்குமோ? எலனாவையும் எரனையும் என் பிளானுக்காக பயன்படுத்திக்கிறானோன்னு தோணுது. என்ன சொல்ற? உறுதியா தெரியாது. ஒருவேளை அந்த செய்தி உண்மையா இருந்துச்சுன்னா ஏரன் எப்போ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இல்ல அவன் ஆட்களாவது இங்க வந்து டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ பிக்சர்ஸ் விஷயத்திலயும் இதேதான் நடந்திருக்குமா? இந்நேரம் முன்ன விட வேகமா எரன் போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். அப்போ இந்த பிளான் படி எரன் யாரையாவது முழுங்கணும், கரெக்ட்? அப்ப நம்ம அவனை தான் கொல்லணும். நீ சொல்றது சரிதான். ஆமா, எரனை காப்பாத்த திரும்ப திரும்ப நான் எடுக்கிற முயற்சிகளால என்னோட காம்ரேட்ஸை இழக்கிறேன். இதை நான் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா அமைதியை கொண்டு வர்றதுக்கு தகுதியான ஒருத்தன் அவன்தான். இதுல இந்த நம்பிக்கையை நான் தொடர்ந்துகிட்டே இருக்கேன். இதை கேட்கும்போது ஏதோ பழைய ஜோக் மாதிரி தான் இருக்கு. நாம எந்த நம்பிக்கையில எது கூட காத்துக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. அந்த போராட்டங்களும் அந்த இறப்புகளும் எல்லாம் வேடிக்கையா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த டைட்டனை நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்திருக்கணும்.
நீ ஏன் அதை சொல்லல? ஜீக்கோட ஃபைனல் ஃப்ளூயிட் வாயில இருந்திருக்குன்னு நீ ஏன் சொல்லல? ஏன்னா என்கிட்ட போதுமான ப்ரூஃப் இல்ல. ஆனா ஒண்ணு, அவங்களோட ஸ்கவுட் ஷிப்ல அது எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. ஒரு ஸ்கவுட்டிங் மிஷனுக்காக அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆல்கஹால் தேவையப்படாது. இன்னும் ஊத்துங்க. தடுத்தான் குடிக்க விடாம. நான் இங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஷெஃபா. அப்ப எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இருக்கிற ஹை ரேங்கிங் மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு மேலின் வாயில் சர்வ் பண்ண சொல்லி வந்ததுதான் எனக்கு அந்த ஆர்டர். யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா? அத சொன்னது இல்லைனாதான். எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தான் இதுல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்த வாலண்டியர்ஸ்க்கு என்னால பேச முடியாது. இல்ல இல்ல, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன். இருந்தாலும் இது சரியா புரியல. ஜீக்ஸோட ஃபைனல் ஃபியூட் ஏலியன்ஸ்குள்ள அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இத பத்தி மட்டும்தான் ஜீக் நம்ம கிட்ட சொல்லியிருந்தான். ஆனா இது வரைக்கும் யாரும் அதை நேர்ல பார்த்ததே கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இது பார்க்க ஒரு சின்ன பொய் தான். ஆனா இதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து பேரலைஸ் மட்டும் தான் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம். அதே மாதிரி ஒயின்லயும் எந்த சிம்டமும் இல்ல. நம்ம ரிசல்ட் சேஃப்னு. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. நிக்கோலா, ஆனா இந்த ஒயினை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல? இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பழச மாத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்பைனல் ஃபியூட அவங்களோட கடைசி ஆயுதமா வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்லியோட கேபிட்டல் மொத்தமாவும் அமைதியா இருந்தது. அதை கெடுக்கிற விதமா எங்க சிட்டிக்குள்ள 100 டைட்டன்ஸ் உள்ள புகுந்துச்சு. அதை கட்டுப்படுத்த தான் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தினாங்க. ஒருவேளை இந்த ஒயினை வச்சுதான் அவங்க ஆபீசர்ஸையும் உங்க கமாண்டர்ஸையும் தடுத்து நிறுத்தலாம் அவங்க முயற்சி பண்ணிருப்பாங்க. இதை தவிர அவங்க யோசிக்க என்ன இருக்கு? நீ சொல்றது உண்மைதான். இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நீ என்ன காப்பாத்த ட்ரை பண்ணிருக்க. இல்ல, நான் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை காப்பாத்த ஐலாண்ட்ல இருக்க டெவில்ஸ் அடிக்க தான் நான் இங்க வந்தேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வாழ்ற நாள் கம்மியாயிரும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ப்ரௌஸ். நீங்க மட்டும் என்ன மன்னிச்சாலே போதும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க இதை தவிர வேற வழியே தெரியல. நான் ஒரு குழந்தைய அநியாயமா கொண்டுட்டேன். இதுக்கு எல்லாமே என்னுடைய முட்டாள்தனம் தான். அதான் உண்மை. மன்னிச்சிடுங்க. வீடு நிக்கலோ. பதில் சொல்லுங்க. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? எங்களுக்கு தெரியல. சில விஷயங்கள் காரணம் இல்லாம தான் நடக்கும். நான் உங்க காம்ரேட்ல ஒருத்தைய சுட்டு கொன்னவன். அதுக்காக நீங்க என்ன அடிங்க, உதைங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஃபால்காக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால நீங்க அவனை மட்டும் விட்டுடுங்க ப்ளீஸ். நாங்க உன்னை கொல்ல போறதில்ல. ஆனா நான் உங்கள ஒருத்தைய கொலை பண்ணவன். நீ ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க சொன்ன கதைகளை நம்பி நீ அப்படியே எங்களை கற்பனை பண்ணி வச்சிருக்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் வேற திடீர்னு ஏதாவது பிரச்சனையா? என்ன பண்றீங்க கமாண்டர்? இங்க என்ன நடக்குது? கண்டிப்பா அதை நான் சொல்றேன். ஜீக் இருக்க இடத்த பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். யாரு பதில் சொல்றாங்களோ அவங்கள மட்டும் விட்டுருங்க, மிச்ச பேரை கொன்னுடுங்க. நாங்க உங்க கூட சண்டை போட தயாரா இல்ல. நமக்குள்ள வேணா ஒரு மிலிட்டரி ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? அதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா வரதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுவேன். கைதியால மிலிட்டரி கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியாது. ஆனா எதுக்காக அப்படி பண்ண? இந்த டிசிஷன் மெர்லின் எடுத்தது. கமாண்டர் பிக்சல் நம்ம ஐலாண்டுக்கு நேர்மையா இல்லாம வேலை போயிட்டாருன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா ஒண்ணு ஒத்துக்கிறேன், நீங்க ரகசியமா ஒரு டிவைஸ பத்தி ஆராய்ச்சி பண்ற விஷயத்த இப்ப வரைக்கும் எதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம இருக்கீங்க? கண்ணா பண்ணன் கற்பனை பண்றதை நிறுத்துறியா? கேரிசன் ரெஜிமெண்ட் சொன்னதை பத்தி எல்லாம் உங்க காம்ரேட்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா? எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வரலையா என்ன? என் வாயை புடுங்கி என்கிட்ட இருந்து ஏதாவது நீ வாங்கலாம்னு நினைச்சனா அது நடக்காது, புரியுதா? நடைய கட்டு. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனா ரொம்ப நாளா அண்டர் கவர்ல நான் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். Damn it. இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. கைஸ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப எல்லாம் வெளியே இருக்காளா? நிக்கலோ, நீ நம்ம குரூப்பை மறந்து இந்த எலியன்ஸ் கூடவே ரொம்ப அட்டாச் ஆயிட்ட. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு கான்ட்ராக்ட் போட்டவங்க கிட்ட இத பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நாம இங்க தேவையில்லாம சண்டை போட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம். வாயில ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு. அது நம்ம மிலிட்டரியில இருக்க எல்லாத்தையும் அழிக்க போகுது. ஜீக் இன்னொருத்தர் கிட்ட கொடுத்து அது ஏற்கனவே கொடுக்க சொல்லிட்டான். நாம அவனை நிறுத்தி ஆகணும். ஆக்சுவலா நான் இதை சொல்லியே ஆகணும். அவங்களாலதான் அமைதியை கொண்டு வர முடியும்னு சொன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல. வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நீங்க இப்படி எல்லாம் பண்றன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. விளையாடாத.
அதுல பாய்சன் இருக்குன்ற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல. என்னடா நடக்குது? இடத்த விட்டு நகர. இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். உள்ள எல்லாம் எப்படி போகுது? செம்மையா போகுது. அங்க கேக்குறது இறந்தான். ராஜோட குரல் மாதிரியே இருக்கு. இவன் தானே தலைவனா ஏத்துக்கினாங்க. ஏதோ சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். நானும் உங்ககிட்ட பேசணும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த எபிசோடு வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. காணியோட ஊரில் அன்றைக்கி வந்து இந்த டைட்டன்ஸ் மாறின அன்றைக்கே சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒரு பிளட் இல்லை, எதுவுமே இல்லை, இங்கே ஒரு உயிரிழப்பும் போன மாதிரி இல்லை, இங்கே இருந்தவங்களாம் என்ன ஆச்சுன்ட்டு. எனக்கு அப்போ வந்து ஜீக் மேல் டவுட்டாக இருந்தது. இந்த ஹியூமன்ஸ்லாம் அவன் கத்தியே மாற்றுறான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அங்கேயே எதனா பண்ணியிருப்பானோன்னு அதே தான் நடந்துருக்குது. ஸோ இவன் ஃபீல்டு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட்டனாக மாற்றி இது பண்ணியிருப்பான் போல. இல்லை காணியோட அம்மா மட்டும் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க போல இந்த குடிசையிலேயே. ஸோ அதனால தான் அவங்க அங்கேயே இருந்திருக்காங்க. அதே வேலையை தான் இப்போ இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயினில் அவனுடைய ஃபீல்டுக்கு வந்து எல்லாரையும் குடிக்க வச்சு இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க போல. இது இரணுமே காரணம். இப்போ இரணும் ஜீக்கும் சேர்ந்தா இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து ப்ளீஸ் பண்ணி அப்படி நிற்க வச்சுட்டு இந்த டைட்னாஸும் அதாவது அவங்களை எதிர்க்க வந்தால் இவங்களுக்கே இது பண்ணுற மாதிரி மாற்றத்துக்கு பண்ணுறாங்க போல. இது உள்ளே இப்படி பண்ணால் இது என்ன முடிவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, இப்போ பீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா, இல்லை டைட்டன்ஸாக மாற்றி அவன் யூஸ் பண்ணிப்பானா ஜீக்குன்றதும் ஒரு டவுட்டாக இருக்குல்ல. அப்புறம் அந்த கேபிஷன் கூட பாருங்கள், இன்னும் அவளை மாதிரி தான் யோசிக்கிறான். இப்போ நம்ம எப்படி நம்ம பழி வாங்குறோமோ அப்படி தான் நம்மளையும் வாங்க போகிறாங்க, நம்மளையும் கொல்ல போகிறாங்கன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த வயசுக்கு அவளுக்கு அது மட்டும்தான் தெரியுது. இப்போ அந்த சாஷா காப்பாற்றின பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா அதே கோவத்தில் தான் வரேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசில் எமோஷன்ஸோ அந்த பிரிவு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்க தெரியாது. இப்போ பெரியவங்க நமக்கு தான் வந்து சரி தப்புன்னு தெரியுது. அவங்க அப்பா கூட மன்னிச்சு விட்டார், எல்லாமே பண்ணார். ஸோ இதுதான் வேணும். இப்போ மன்னிக்கிறதுனால மட்டும்தான் அந்த பகை நிற்குமே தவிர பதில் பழி வாங்குறதுனாலையோ ஊரை காலி பண்ணுறதுனாலையோ எதுவுமே இங்கே ஸ்டாப் ஆக போகுதுன்றது ஒவ்வொரு இடத்துலையும் அதை காட்டிகிட்டே இருக்காங்க சீன் வைஸ். போன எபிசோடில் தான் பேசணும் ஷாஷா பண்ண அந்த ஒரு செயல் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு மாற்றி இருக்குன்னு. பட் அதே ஷாஷாவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு இவ தான் காரணன்றப்போ அதெல்லாம் மறந்து அவளும் இப்போ பழி வாங்கிறதுக்கு வந்தா, இவளை கொல்றதுக்கே அவள் துணிஞ்சான். அப்படின்றப்போ அந்த வெறுப்பு வந்துட்டே தானே இருக்குது. திரும்ப திரும்ப வந்து நம்ம பாசம் வச்சவங்க நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோன்றப்போ அவங்க கொன்னவங்க அப்படின்றப்போ அந்த வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இது வந்து அந்த ஊர் சார்ந்த அதெல்லாம் தாண்டி பர்சனலாக ஒரு எமோஷன் இருக்கும் இல்லையா, அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. அது ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. அது வந்து கோவம் கண்ணை மறைக்கிறதுன்றது தானே. உண்மையாக பார்த்தா அவளும் வந்து ஊருக்குள்ளே சண்டை போட்டு கொண்டு இருக்கா, அதை இவளும் பார்த்துருக்கான் போது ரெண்டு பேருக்கும் ஒரே எமோஷன்ஸ் தான். அப்போ இங்கே யாரும் சரி தப்புன்னே இல்லை, யோசிச்சா மட்டும்தான் மாறும். ஷாஷா அவங்க அப்பா அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இது ஆரம்பிச்சது இவ இல்லை, இப்போ இவனால தான் என் பொண்ணோட உயிர் போச்சுன்னா இல்லை, தொடங்கினது எங்கேயோ. இவ ஒரு ஆயுதம் தான், இவங்க ஏவி விட்ட அம்பு யார், அவங்கள தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. பட் இவங்க சொல்கிற மாதிரி தான், அது ஒரு லவ்வில் இருக்க அவங்களுக்கு வந்து அது புரியல. பட் அவர் அதை நிதானமாக எடுத்து சொல்லி பண்ணார். இந்த விஷயம் வந்து கேபிக்கு தான் புரியணும். இப்படி இருக்காங்க, நம்ம இதெல்லாம் பண்ணியுமே வந்து ஒரு நிதானத்தில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏன் யோசிக்கலான்ட்டு அவளுக்கு அந்த நினைப்பே வரமாட்டேங்குது. திரும்ப வந்து நீங்கள் என்ன கொல்ல போகிறீங்க, பழி வாங்க போகிறீங்க அதுதானன்ட்டு அந்த பொண்ணு பண்ணது தான் அவளுக்கு வருதே தவிர இங்கே ஒருத்தர் நின்று இதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, இது இங்கே தொடங்கினது இல்லைன்றது அவளுக்கு அதுக்கே அவள் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. அதான் அந்த மாதிரி ஆட்கள் அங்கே அந்த மேலியன்ஸில் இல்லவே இல்லையே ஒருத்தர் கூட. இங்கே ஏதோ மன்னிக்கிற மக்கள் இருக்காங்க, யோசிக்கிற மக்கள் இருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே அவள் இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க, இப்படியும் யோசிக்கிறாங்கன்றது புதுசாக இப்போ தான் உணர்றான். அப்போ இனிமே தான் அவளுக்கு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அங்கே யார் இருந்தாலுமே மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதான் அவள் ஏதோ கொஸ்டின் கேட்குறேன், ஏன் நீங்கள் என்னை கொல்லலை, நான் உங்கள் கூட்டாளியை கொண்டு இருக்கேன், உங்களுக்கு கோவம் வரலையான்ட்டு அவள் தான். ஏன்னா அவள் பார்த்தது பழகினது அங்கே இருக்க பழகினது எல்லாம் அதுதான், பழி வாங்குறது நம்ம கொண்டா அது மட்டும் தான் இருக்கே தவிர மன்னிக்கணும் அது என்னன்னு யோசிக்கணும், அவங்க சைடு என்னன்றது நம்ம பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியல. இங்கே தான் அது காட்டப்படுது. அவள் அது உணர்வா தெரியவா மாறுவான்னு நான் நம்பிட்டே இருக்கேன். பட் அப்படி நடக்குமான்னு தெரியல. அதான் இப்போது சண்டை போட்டுக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, டைட்டன்ஸ்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து அது கீழே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெளிவு இருந்துட்டாலே நிறைய குறைஞ்சிரும். இப்போ மக்களுமே அதே மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேபியுமே ஒரு ஆளை மாறினா எல்லாமே மாறுன்ற நம்பிக்கை வரும். இவளே மாற்றிட்டோம், அந்த எண்ணம் மாறிடுச்சு அப்படின்னா இது அப்படியே வளரும்ன்றது தான். அங்கே இருக்கிறவங்களும் சில பேருக்கு இந்த தாட்ஸ்லாம் வரும். இன்னும் இவ்வளோ மாதிரி மூர்க்கமாக இருக்கிறவங்க இப்படியே தான் இருப்பாங்க, அதை மாற்றவே முடியாது, தொடர்ந்து இந்த சண்டை போயிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி போகும். இவ ஒருத்தி மாறினா எல்லாமே மாறுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையே வரும். அதான் அந்த நிக்கோல கூட எனக்கு பெரிய ஆச்சரியமான கேரக்டர் தானே. அவர் மாலினா இருந்துட்டு வந்துட்டு இங்கே சாஷா கொடுத்தா அந்த ஒரு அன்பாக இருக்கட்டும், இவர் ஃபுட்டை அங்கீகரிச்சதாக இருக்கட்டும், அவர் சாப்பிட்ற விஷயம்,
ஸோ அது அவரை எவ்வளோ மாற்றிருக்கு. இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ விசுவாசமாக இருக்கான் அவன், அவ்வளோ உண்மையாக இருக்கான். ஸோ அது அது ரொம்ப சூப்பரான கேரக்டராக இருந்துச்சு நிக்கோலா அது. அதான் ஷாஷா மேலே அவ்வளோ லவ் வந்திருக்கு, அவன் லவ்வே வந்துட்டுருக்கு. பட் இவங்க நம்ம ஆளுங்கதான்றப்போ ஒன்று யோசிச்சேன். அது அந்த செகண்ட் வந்து நான் தான் அவளை கொன்னன்றப்போ அது மொத்தமாக இருந்துச்சு அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ். அது மட்டும்தான், நீ எங்க ஆளு, அவங்க இந்த ஊர், அதெல்லாம் எதுவுமே தோணல. எனக்கு பிடிச்சவங்களே நீ கொன்று இருக்கன்றப்போ அவங்களால இருந்தாலும் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு துணிஞ்சான். ஸோ அதான் சொன்னேன், இந்த லவ் வந்து வெறுப்பு தான் உண்டாகுது திரும்ப திரும்ப இன்னொருத்தர் மேலேன்றப்போ. அது என்ன சொன்னேன் ஆனால் ஃபால்கோ பாருங்களா, அவன் ஒரு தப்புமே பண்ணலை. இவ கூட இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கும் வந்து அது காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு நல்ல உணர்வு இருக்கிறதுனாலேயே போய் அவனும் அடிபட்டு விழுந்து கிடக்குறான். எனக்கு ஃபால்கோ பார்த்ததும் எப்போ பார்த்தாலும் பாவமாக இருக்கும். ஐயோ நல்ல கேரக்டராச்சு, இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு நிக்கோலா மேலேயுமே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து அவன் ஒயின் குடிக்க ஃபஸ்ட்டு வந்தப்போ தடுத்து இதில் என்னடா அப்படின்றப்போ வேறு மாதிரி இது ஏலியன்ஸ் நீங்களாம் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினான். ஆனால் தடுத்தான்றப்போ அவன் மேலே டவுட் வருது. அப்புறம் இவன் கேட்குறப்ப இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். ஆனால் இவன் குடிக்கிறப்ப அந்த சின்ன பையன் வாயில் போயிட்டு வந்து இல்லை இவனை காப்பாற்ற முடியாதுன்றான். தெரியாதப்போ, அது உறுதியாக தெரியாதப்போ இவன் மேலே ஏன் அந்த அக்கறை வந்துச்சு? இப்போ இவன் பொய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறானான்னு எனக்கு டவுட்டடாகவே இருக்குது. இவன்கிட்ட மறைக்கிறானா இல்லை வந்து கெஸ்ட் பண்ணி தான் அப்படி பேசிட்டு இருக்கானா? அவனுக்கே உறுதியா தெரியல. ஆனா ஒருவேளை இப்படி இருந்தா இப்படி ஆகுமேன்ற ஒரு கண்ணோட்டம் தான் அவனுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த கலவன் நடந்திருந்தா சைலண்டா வராரு நம்ம ஐயா, கையை அறுத்துட்டு வந்து உட்காராருனா ஏதோ சம்பவம் பண்ணி தான் வந்திருக்கான். இல்லை அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சான் இல்லையா, ரைட்னா மாறி தான் தப்பிச்சாங்கன்னாங்க. அதனால இந்த கை கிழிச்சிருக்கா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ பேசிட்டு இருக்கானான்னு அது வேற டவுட்டா இருக்கு. என்ன சைலண்டா வரான் அப்படின்ற மாதிரி இதுவுமே பிரச்சனை. என்னடா திடீர் நிற்கிற மாதிரி இருந்தது. யோசிச்சுட்டே இருந்தேன். அர்மிங்கிட்ட மிகாசாட்டா கூட இவன் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இவன் பாட்டுக்கு ஒரு டீம் அமைச்சிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட இவங்க 2 பேரும் கூட இருந்தவங்க தானடா, இவங்கள்ட்ட கூட நீ எந்த பிளானும் சொல்லலை, இவங்களும் கூட்டு சேர்த்துக்கல, தனியாக ஒரு வே எடுத்துட்டு இருக்கானா. இவங்க மேலே கூட நம்பிக்கை இல்லை, இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு முடிவு எடுத்துட்டானா என்னன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்பிக்கையா இல்லை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள எதுலேயும் இன்வால்வ் ஆகி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூட நினச்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ இவங்கள்ட்ட பேச வந்திருக்கானா, அதை பற்றி தான் சொல்கிறதுக்கு வந்திருக்கானா, இந்த முடியெல்லாம் நான் எடுத்துகிட்டு இதான் பண்ண போகிறேன்றது இப்போ தான் சொல்ல வரானா, அது என்னன்ட்டு புரியல. பார்ப்போம் நெக்ஸ்ட். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.